வெல்கம் டு எஸ்டி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. So a round robin is a CPU scheduling algorithm that share the equal portion of the resources in circular order to each process and handles all the process without priority. In round robin, each process gets a fixed time interval of the slice to utilize the resources or execute a task called the time quantum or time slice. So முன்னாடிலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த வெயிட்டிங் டைம் வந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ் சிபியூவே என்ன பண்ணிடும் நம்மளுக்கு அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஆனா ரவுண்ட் ராபின்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குவாண்டம் அப்படிங்கிற அந்த டைம் ஸ்லாட்ஸ், அதாவது யூசர் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கும் அந்த குவாண்டம் வந்து அந்த டைம் ஸ்லாட்டை வாங்கிட்டு ஈச் ப்ராசஸை என்ன பண்ணும் இந்த டைம் ஸ்லாட் படியே என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்து ப்ராசஸை ரன் பண்ண வைக்கும். Some of the round robin process are preempted if it is executed in a given time slot, while the rest of the process go back to the ready queue and wait to run in the circular order with the scheduled time slot until they complete the task. So வந்து preempted scheduling process இருந்தது அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணும் கியூல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும் சர்க்குலர் பேசிஸ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். It remove the starvation for each process to achieve the CPU scheduling by proper partitioning of the CPU. So இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா step 1, organize all the process according to the arrival time in the ready queue. The queue structure of the ready queue is based on the first in first out structure to execute the all CPU process. So first வந்து என்ன பண்ணும் process வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த அரைவல் டைம்க்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும் queuல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. அந்த queue ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா F5 F4 அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா now we push the first process from the ready queue to execute the task for a fixed time allocated by each process that arrives in the queue. So step 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா if the process cannot complete the task within defined time interval or slash because it's stopped by another process that pushes from the ready queue to execute the task due to the arrival time of the next process is reached, therefore the CPU saved the previous state of the process, which helps to resume from the point where it is interrupted. If the burst time of the process is left, push the process end of the ready queue. Okay va? அடுத்து வந்து step 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the scheduler select the another process from the ready queue to execute a task. When a process finishes a task within the time slot, the process will not go for further execution because the process burst time is finished. Okay va? So the scheduler வந்து select the another process from the ready queue to execute a task. எப்ப வந்து ஒரு ப்ராசஸ் பினிஷ் ஆகுது அப்படின்னா அந்த டைம் ஸ்லாட் முடிஞ்சோடனே பினிஷ் ஆயிடும். இந்த ஸ்டெப் 4ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து பினிஷ் ஆகுறது அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே பினிஷ் ஆயிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அது ரன் ஆகாது, அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிகியூஷன் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த பர்த் டைம் வந்து பினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஒன்லி பினிஷ் அந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ள முடியல அப்படின்னா அவ்வளவுதான். ஓகேவா? பினிஷ் ஆயிடுச்சு, பர்த் டைம் பினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், திருப்பி வந்து எக்ஸிகியூஷனுக்கு வராது. So step 5 வந்து அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா similarly we repeat all the steps to execute the process until the work has been finished. So இதோட கேரக்டரிஸ்டிக் ரவுண்ட் ராபினோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a preemptive scheduling algorithm. It share the equal time interval between the all process to complete the task. ரவுண்ட் ராபின் அப்படின்னாலே நம்ம குவாண்டம், அதாவது டைம் ஸ்லாட் படி தான் என்ன ஆகும் அந்த ப்ராசஸ் ரன் ஆகும். அதுவும் என்னன்னா
நம்ம கொடுக்கிற டைம் ஸ்லாட். இப்ப நம்ம 3 டைம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவலா என்ன ஆகும், அந்த ப்ராசஸ பிரிச்சிடும், இந்த டைம் ஸ்லாட்ட பிரிச்சிடும். It is a starvation free CPU scheduling algorithm, hence it is known as the fairest and simple algorithm. இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா easy process gets the equal priority to the fair allocation of the CPU. It is easy to implement the CPU scheduling algorithm. Each new process is added to the end of the ready queue as the next process arrival time is reached. Each process is executed in the circular order that share the fixed time slot or quantum. Every process gets an opportunity in the round robin scheduling algorithm to reschedule it after a given quantum process, quantum period. இதோட disadvantage பாத்தீங்கன்னா the time quantum is lower. It takes more time and context switching between the process. It does not provide any special priority to execute the most important process. The waiting time of the large process is higher due to the short time slot. The performance of the algorithm depends on the time quantum. The response time of the process is higher due to large slice to time quantum. Getting a correct time slot or quantum is quite difficult for all processes in the round robin algorithm. So இதெல்லாம் வந்து இதோட disadvantage. So நம்ம வாங்க நம்மளுடைய எக்ஸாம்பிள பார்ப்போம். So first என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா initialize the variable name initialize பண்ணிருக்கோம். NOPங்கிறது என்னன்னா number of process, sum equal to 0, count equal to 0, y quantum, WT, TAT எல்லாமே முன்னாடி எப்படி நம்ம பண்ணோமோ அதேதான். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குவாண்டம் அந்த டைம் இன்டர்வல் வந்து நம்ம கொடுப்போம். printfல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கோம். இதுல வந்துதான் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து கெட் பண்ணிக்கிறோம். assign the number of process to variable y. y ல வந்து என்ன பண்ணிக்கிறோம், number of process assign பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் அரைவல் டைம் அண்ட் பர்ஸ்ட் டைம் வந்து for loopல வாங்கிக்கிறோம். ஓகேவா? சோ அதுதான் இங்க printfல கொடுத்திருக்கோம். scanfல வாங்கிக்கிறோம். அடுத்தது பர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், accept the time quantum. குவாண்டம் வந்து enter the time quantum for the process வந்து யூசர் கிட்டே நம்ம கெட் பண்ணிக்கிறோம் என்ன குவாண்டம் டைம் ஸ்லாட் அப்படிங்கறத. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், வெயிட்டிங் டைம் அண்ட் பர்ஸ்ட் டைம் அதெல்லாம் என்ன பண்றோம் பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ அத வந்து ஃபார் லூப்ல என்ன பண்ணிக்கிறோம், கண்டிஷன் கொடுத்துக்கிறோம். அதாவது temp of I less than or equal to குவாண்டமா இருந்தா குவாண்டம் அண்ட் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறோம். if கண்டிஷன்ல temp of I greater than 0. So அப்படியே இருந்ததுன்னா sum equal to sum plus temp I equal to 0, count equal to 1. So decrement process பண்றோம் y minus minus. So அடுத்து வந்து printfல வந்து நம்ம அதோடைய waiting time கொடுக்கிறோம், TAT கொடுக்கிறோம், count கொடுக்கிறோம். அதாவது டோட்டல் பர்ஸ்ட் டைம் கொடுக்கிறோம், அரைவல் டைம் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதோடைய வெயிட்டிங் டைம் அப்புறம் TAT கொடுக்கிறோம், பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஓகேவா? சோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கால்குலேட் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இந்த சிஸ்டம் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். So first வந்து நம்மளுக்கு burst time of the process 1, enter the arrival time and burst time. First arrival time கொடுக்கிறோம். arrival time வந்து 0 ன்னு கொடுக்கிறேன்னா burst time வந்து 4 அப்படின்னு கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் arrival time 1 கொடுக்கிறேன், burst time வந்து 3 கொடுக்கிறேன். அடுத்து arrival time 2 கொடுக்கிறேன், burst time வந்து 2 கொடுக்கிறேன். இப்ப enter the time quantum for the process வந்து 3 கொடுக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க நம்மளுக்கு burst time படிதான் என்ன ஆகும், நம்மளுக்கு ஆர்டர் ஆகும். சோ burst time வந்து 3 ஃபர்ஸ்ட், TAT வந்து 5. எப்படி அப்படின்னா burst time plus waiting time. அப்படி இல்ல அப்படின்னா டோட்டல்ல இருந்து வெயிட்டிங் டைம் மைனஸ் பண்ணா burst time நமக்கு கிடைச்சிரும். டோட்டல் வந்து 5 minus 2 burst time 3 வந்துருது. அதே மாதிரி டோட்டல் டைம் 6,
6 minus waiting time 4, so 2 வந்துருது burst time. So நம்ம என்ன பண்ணிக்கலாம், burst time plus waiting time plus பண்ணா TAT வந்துரும். அப்படி இல்லைன்னா TAT ல இருந்து waiting time மைனஸ் பண்ணா burst time வந்துரும். ஓகேவா? அதே மாதிரி TAT ல இருந்து burst time மைனஸ் பண்ணா waiting time வந்துரும். So 5 minus 3 வந்து 2, 6 minus 2 வந்து 4, 9 minus 4 வந்து 5. ஓகேவா? அதே மாதிரி 3 plus 2 வந்து 5, 2 plus 4 வந்து 6, 4 plus 5 வந்து 9. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 minus 2 வந்து 3, 6 minus 4 வந்து 2, 9 minus 5 வந்து 4. ஓகேவா? சோ எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதோடைய கவுண்டிங் கரெக்டா வந்துருது. அதே மாதிரி ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நம்ம கொடுத்துட்டோம். அதாவது கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அல்காரிதம். இது வந்து ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஓகேவா? சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.